ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். இன்றைக்கி நம்ம அரிசி வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அரிசியை வந்து பயன்படுத்தலாம். அதில் 2-3 விஷயங்களை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே அரிசி வாங்கினதும் அதை பையிலே வைக்காமல் அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அரிசிக்குன்னு கண்டிப்பாக ஒரு பாத்திரம் வீட்டில் இருக்கணும். அது பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம், இல்லை சில்வர் பாத்திரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அரிசிக்குன்னு ஒரு தனி பாத்திரம் கண்டிப்பாக வச்சுருக்கணும். முதல்ல அரிசி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, பழுக்காத பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழம்லாம் சிலது வந்து பழுக்கிறதுக்கு 2-3 நாட்கள் ஆகும். மாம்பழம் எல்லாமே அந்த மாதிரி தான், மாங்காயாக இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம பழுக்க வைக்கணும் அப்படின்னா, அரிசி வச்சிருக்கிற இந்த பாத்திரத்துக்குள்ளே அரிசிக்கு உள்ள இந்த இதை வந்து வைக்கணும். அதாவது காயாக இருக்கும் போதே வைக்கணும். வச்சுட்டு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா பழுத்திருக்கும். மாங்காவாக இருந்ததுன்னா அது பழுக்கட்டும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ எப்போ பழுக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். அரிசிக்கு உள்ளே நீங்கள் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பழுக்கும். அதாவது அரிசியில் புதையிற மாதிரி இருக்கணும் அது. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த அரிசி வந்து நல்லா ஊறணும். நல்ல அரிசி ஊறினதும் அந்த தண்ணி வந்து வெள்ளையாக வந்திருக்கும். இது வந்து இந்த அரிசி கழுவுற தண்ணி தான். நம்ம அரிசி கழுவும் போது கூட இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா ஃப்ளாஸ்க்கு கழுவுறதுக்கு. ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம டீ, காஃபி, பால் இதெல்லாம் வந்து ஊற்றி வைப்போம், நல்லா சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதை விட்டு அந்த பாலோட ஸ்மெல் வந்து போகவே போகாது. இதனால ஃப்ளாஸ்க்ல இருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும். இது போகணும் அப்படின்னா இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அதை வந்து இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா குலுக்குன்னு குலுக்க போகிறோம். ஃப்ளாஸ்க் நல்லா மூடி வச்சுட்டு இப்படி குலுக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா குலுக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள துர்நாற்றங்கள் எல்லாம் வெளியே போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஃப்ளாஸ்க் வாஷ் பண்ணுற மாதிரி கழுவி வச்சுக்கிட்டா போதும். மண் சட்டியெல்லாம் கழுவுறதுக்கு கூட இந்த மாதிரி வந்து அரிசி கழுவின தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. ஏன்னா அந்த மண் பாத்திரத்தில் வந்து ஏற்கனவே சமைச்ச சமையலோட வாசனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியை மண் பாத்திரத்தில் ஊற்றி வைப்பாங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் இருக்க ஸ்மெல் வந்து போகணும் அப்படின்னா நம்ம இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த டிப்பு இது வந்து ரொம்ப ஈஸியானது. அரிசியை வந்து ஒரு பாத்திரம் நிறைய எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. முட்டை நம்ம வீட்டில் நிறைய இருந்ததுன்னா முட்டையை எங்கே பத்திரமா கொண்டு வைக்கிறது அப்படிங்கிற யோசனை நமக்கு வரும். முட்டையை வந்து எப்போவும் அந்த கூம்பு பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். முட்டை பாக்ஸ் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லை முட்டை எங்கே வைக்கிறதுனே தெரியல, எங்கே வச்சாலும் உடஞ்சி போகும் அப்படின்னா அதுக்கு இப்படி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கரெக்டாக அந்த முட்டையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். அது ஆடாமல் அசையாமல் அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே நல்லபடியாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து சமையலுக்கு உப்பு, புளி நமக்கு ரொம்ப மெயின். ஆனால் சில நேரங்களில் வந்து உப்புலே வந்து தண்ணி கொத்துக்கும். மழை நேரங்களில் அந்த மாதிரி ஆகும். புளியிலையும் அந்த மாதிரி புளி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புளியில் தண்ணி சேர்ந்தது அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகும். உப்புமே நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 2லையும் உப்புலையும் புளியிலையும் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த டியூப் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன காட்டன் துணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசியை போட்டுக்கோங்க. அதை ஒரு சின்ன மூட்டையாக கட்டி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன மூட்டையை உப்பு, புளி இருக்கக்கூடிய ஜாடியில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணி எல்லாத்தையும் இது உறிஞ்சி எடுத்துரும். உப்பு வந்து நல்லா ஈரமே இல்லாமல் இருக்கும். புளியும் அதை மாதிரி அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிடும். இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது ஒரு வீட்டு மருத்துவம் மாதிரி தான். இப்போ நமக்கு நல்ல தலைவலிக்குது, தலை பாரமாக இருக்குது அப்படின்னா தூக்கமே வராது நமக்கு. மழையில் நனைஞ்சா இல்லை குளிச்சுட்டு தலை ஈரம் வந்து போகவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது போகிறதுக்காக இந்த மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காட்டன் துணியில் சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. இந்த அரிசி மூட்டைக்கு மேலே நம்ம தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா நம்மளோட தலை பாரம், தலைவலி எல்லாமே போயிடுமா. உடனடியாக நமக்கு வந்து தீர்வு கிடைக்கணும், உடனே அந்த தலைவலி போய் நம்ம கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற அரிசியே போதும். இது வந்து பழைய காலங்களில் பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து மணல் எடுக்கலாம். மணலையும் இந்த மாதிரி மூட்டை கட்டி, ஆனால் மணலை வந்து ஃபஸ்ட்டு சூடாக்கணும். அதையும் இந்த மாதிரி மூட்டை கட்டி அது மேலே நம்ம படுத்தாலும் நம்ம தலை பாரம் எல்லாம் குறையுமா. அரிசி வீட்டில் எப்பவும் இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை வச்சு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.